ஹாய்ங்க. நீங்கள் இதுதான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் பாரதி அண்ட் சாரா. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொஷின் பண்ணியிருந்தீங்க, நான் என்ன படிக்கிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. நான் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் பிஇசிஎஸ்சி தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் இயரில் ஸ்டெப் இன் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபோர்த் இயர் போகிறனால ஹாஸ்டல் ரூம் ஷிஃப்ட் பண்ணோம். அது ஷிஃப்ட் பண்ணும்போது தான் தோணுச்சு, நம்ம ஏன் ஹாஸ்டல் எசென்ஷியல் வீடியோ போடக்கூடாதுன்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது நானும் சில வீடியோஸ் ரெஃபர் பண்ணி தான் ஹாஸ்டல் எசென்ஷியல் திங்ஸ்லாம் வாங்கினேன். ஆனால் அதில் ஒரு சில திங்ஸ்லாம் மிஸ் ஆச்சு. சரி, நான் ஹாஸ்டலில் இருந்த இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ்லாம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ வந்து அதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய புது ரூம். ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு வரலாம். டேபிள் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். சாமி ஏரியாலாம் இங்கே செட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த ரூமோட வியூ இப்படி தான் இருக்குது. இங்கே பின்னாடி ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் ரெகுலர் யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். புக்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் என்னோடய காலேஜ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இது என்னோடய டெய்லி யூஸ் திங்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், ஹேர் கேர், இது புக்ஸ், அவ்வளோதான். அப்புறம் பெட்டை செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அவாய்ட் பண்ணிடுங்க, எல்லோரும் கண்டென்ட் எழுதுனது. அப்புறம் இது என்னோடய பொம்மைஸ். இது வந்து அக்கா வாங்கி கொடுத்தது, இது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ் பார்க்கலாமா? நான் ஒரு 6 to 7 கேட்டகரிஸாக திங்ஸை பிரிச்சுருக்கேன். மோஸ்ட்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்க திங்ஸ்லாம் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். எதை நீங்கள் மறந்துடுவீங்களோ அதை மட்டும் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், காலையிலேருந்து போகலாம். காலையில் தூங்கி எழுவோமா, ஸோ பெட்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட், நிறைய ஹாஸ்டலில் வந்து பெட் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எங்கள் ஹாஸ்டலில் வந்து பெட் அவங்க ப்ரொவைட் பண்ணல, நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ பெட் வந்து மேக்ஸிமம் திக்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு வேணால் ரெஃபரன்ஸ்க்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் 3 to 4 இயர்ஸ் காலேஜில் இருக்க போகிறீங்க. நல்லா கம்ஃபர்டபுளான பெட்டாக வாங்கிக்கோங்க. 2 பெட் கவர் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒன்று துவைச்சி போடும்போது இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தூக்கம். சில பேருக்கு லைட் ஆனில் இருக்கும்போது தூக்கம், ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. சில பேருக்கு லைட் ஆனில் இருக்கும்போது தூக்கம் வராது. மேபி உங்கள் ரூம்மேட்ஸ் படிச்சுட்டு இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் லைட் ஆஃப் பண்ண சொல்ல முடியாது இல்லையா? அதனால் உங்களுக்காக ஒரு ஐ மாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 50 rupeesல கிடச்சிரும் ஐ மாஸ்க்ஸ். நெக்ஸ்ட், டாய்லெட்ரிஸ்குள்ளே போகலாம். எப்படியும் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இதிலலாம் எந்த டவுட்டும் இல்லை. பக்கெட்னு வரும்போது நீங்கள் 2 எடுத்துகிட்டு வர்றது சேஃப்டியான விஷயம். ஏன்னா நீங்கள் மேபி உங்கள் ரூம்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்து ஸ்டார்டிங்லேயே என்னால் ரூம்மேட்ஸ் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆக முடியாதுன்ற போது எப்படியும் உங்களுக்கு 2 பக்கெட்ஸ் தேவைப்படும். 2 பக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. டவல்ஸும் 2 வச்சுக்கோங்க. ஷாம்பூ, நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்க எசென்ஷியல் திங்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் மெயினான திங் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது மிஸ் பண்ணுறதுக்கு எங்கள் சான்ஸ் அதிகமாக இருக்குது. சோப், டிட்டர்ஜென்ட் பவுடர் இல்லை டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுறதையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. மறக்காமல் கிளிப் வாங்கிக்கோங்க. காய போடும்போது நிறைய பேர் மறந்துருப்பீங்க, கண்டிப்பாக கிளிப் வாங்கிக்கோங்க. கம்மிங் டு யூட்டென்சில்ஸ், ஹாஸ்டல்லேயே மேக்ஸிமமாக பிளேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுற பிளேட்ஸ் வாங்கலாம் அப்படின்ற போது நீங்கள் உங்களோட ஓன் பிளேட்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. பிளேட், காஃபி மக், ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. முக்கியமாக அது கூட சேர்த்து டிஷ் வாஷ் சோப்போ இல்லை லிக்விடோ வாங்கிட்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட், கேர்ள்ஸ்க்கு முக்கியமானது சானிடரி நாப்கின் மறந்துடாதீங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சானிடரி நாப்கின் மறந்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், கம்மிங் டு க்ளோத்ஸ், மேக்ஸிமம் நிறைய காலேஜில் வந்து ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் மினிமம் 10 to 15 செட்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ட்ரெஸ் வந்து ஒரு 4 செட்ஸ் வந்து மினிமம் 4 செட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னும்போது ஆக்டிவ் வேர்ஸ், உங்களோட ஆக்டிவ் வேர்ஸ் வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் எந்த காலேஜ்லேயும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அவுட்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் இயர்ஸ் உங்கள் காலேஜில் அலோவ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளியே போட்டு போகிற மாதிரி ஷார்ட் டாப்ஸ், ஷார்ட் குர்த்தாஸ், இல்லை நீங்கள் எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஜீன் அதெல்லாம் ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துக்கோங்க. ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கும்போது முக்கியமான விஷயம் ஆர்கனைசிங். ஏன்னா நிறைய ஹாஸ்டலில் வந்து கபோர்ட் கொடுத்துருவாங்க க்ளோஸ்டாக, எங்களுக்கு வந்து ஓப்பன் ஷெல்ஃப் தான். அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும்போது நீங்கள் ஆர்கனைசர்ஸ் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். கம்மிங் டு ஃபுட்வேர்,
ஒரு செட் வந்து காலேஜ்க்கு யூஸ் பண்ணேன். நீங்கள் மினிமம் 1 எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ்க்கு வந்து இங்கே வாங்கி இன்னும் நிறைய வாங்கிடுவீங்க. அது நிறைய சேர்ந்துரும். அதனால் 1 மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் ரெகுலர் யூஸ் ஸ்லிப்பர் ஹாஸ்டலுக்கு. அப்புறம் ஒரு ஷூ வந்து மஸ்ட். ஷூ மறந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த ஷூ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் லேப்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷூ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கம்மிங் டு ஸ்டேஷ்னரிஸ்னும் போது நான் வந்து நோட்டு, பென்னு, பென்சில் அதை சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு சொல்கிறேன். சிசர்ஸ் எடுத்துக்கோங்க, கம், க்ளூஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டடி லேம்ப் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நைட்டில் படிக்கிற ஆளாக இருந்தாலோ இல்லை ஏர்லி மார்னிங் படிக்கிற ஆளாக இருந்தாலோ உங்கள் ரூம்மேட்ஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி லேம்ப் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், சாப்பாட்டுக்கு வரலாம். எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை சில நாள் ஹாஸ்டலில் நல்லா இல்லாமல் போகலாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வீட்டிலேருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துக்கோங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டேஸ்க்கு அவுட்டிங் இருக்காது. அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றது நல்லது. இல்லைனா பிரச்சனை இல்லை, இப்போலாம் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ். நீங்கள் 2 வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து நீங்கள் ரெகுலராக காலேஜ்க்கு யூஸ் பண்ணுறது. ஹாஸ்டலில் கொஞ்சம் பெரிய வாட்டர் பாட்டிலாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அடிக்கடி போய் தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டே போகாமல் இருப்பாங்க. அதனால் பெரிய வாட்டர் பாட்டிலாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் மறக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிரர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க ஹாஸ்டலில் இருக்கலாம், மேபி இருக்காமல் போகலாம். அதனால் சின்னதாக ஒரு மிரர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கோம்பு 2 கோம்பாக எடுத்துக்கோங்க. தேர்டாக நெயில் கட்டர். அப்புறம் அம்ப்ரெல்லா. ஏன்னா இப்போலாம் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியல. அம்ப்ரெல்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ளோர் மேட். ஏன்னா உங்கள் ஹாஸ்டலில் மேபி டைல்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டைல்ஸ் இல்லாமலேயும் இருக்கலாம். நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது ஈரமாக இருக்காமல் இருக்கணுன்றதுக்காக டோர் மேட் ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டேப்லெட். நீங்கள் அப்படி ஏதாச்சும் மெடிசன் எடுத்துக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களை டேப்லெட்ஸ் எடுத்துருங்க. அப்படி இல்லைனாலும் பேராசிட்டமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரூம் ஸ்டிக் மறந்துடாதீங்க. சில காலேஜில் வந்து அவங்களே ரூம் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் மேபி அவங்க 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை 1 மந்த் ஒன்ஸோ தான் வருவாங்க. உங்கள் ரூமை நீங்கள் தானே க்ளீனாக வச்சுக்கணும். ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் மறக்காமல் உங்களோட லேப்டாப், ஃபோனோட சார்ஜர்ஸ், கேசஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஏர்பாட்ஸோ இல்லை இயர்ஃபோனோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் பார்க்குறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் நான் இப்போ சொன்னது எல்லாமே லிஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் செக்லிஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய்.